சின்னத்திரை நடிகை நந்தினியின் கணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சின்னத்திரை தொடர்களில் நடித்து வரும் நந்தினிக்கும் கார்த்திக் என்பவருக்கும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் திருமணம் நடைபெற்றது. கார்த்திக் உடற்பயிற்சி கூடம் நடத்தி வந்தார். வளசரவாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இவர்கள் வசித்து வந்த நிலையில் விருகம்பாக்கத்தில் உள்ள தனியார் விடுதியில் நேற்று இரவு விஷம் அருந்தி உயிரிழந்த நிலையில் கார்த்திக் கண்டெடுக்கப்பட்டார். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால போயிட்டா. லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாக ஒரே டார்ச்சர் ஃபோனில் எனக்கு டைவர்ஸ் கொடுன்னு ஒரு டார்ச்சர். அது அவன் அது இல்லாமல் அந்த ரூமில் போய் சூசைட் பண்ணிக்கிட்டான். அது சூசைட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் சூசைட் அட்டெண்ட் பண்ணும்போதே அவளுக்கு அவனோட வாழ்றதுக்கு இஷ்டம் கிடையாது. அதனால உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இதாகிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க அப்பா வீட்டுக்கு. அதுல அவங்க அப்பா சொல்ற பேச்சு, அவங்க ஃப்ரெண்டுங்க சொல்ற பேச்சு அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க போல இருக்கு. அதனால இவனை பார்க்கல. இவன் போய் அந்த பொண்ணுகிட்ட கெஞ்சிட்டு இருக்கான், நான் அவன் கூட தான் வாழ்வேன், டைவர்ஸ் வேணும், டைவர்ஸ் வாழ்ற வரைக்கும் நான் நீ என் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறமா ஏதோ சாட்டர்டே ஏதோ ஃபோன் பண்ணிருக்காங்க போல, சண்டே ஏதோ மீட் பண்ணி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் மண்டே இது மாதிரி ஏதோ பிரச்சனை இதாயிடுச்சு. தனது இறப்புக்கு காரணம் மனைவி நந்தினியின் தந்தையே என்று அவர் தனது இறுதி கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கார்த்திக் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் தற்கொலை பற்றி விசாரித்து வருகிறார்கள். இந்நிலையில் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு நடிகை நந்தினி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இது குறித்து நந்தினியிடம் கேட்டபொழுது கார்த்திக்குடைய இறுதிச் சடங்கில் தற்பொழுதுதான் பங்கேற்றதாகவும் கடன் தொல்லை காரணமாக தான் கார்த்தி தற்கொலை செய்து கொண்டதாகவும் நம்மிடம் விளக்கம் அளித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் ரமேஷ்.